நல்லா கேள்வி கேட்க மாட்டான் அந்த காசுக்கு தான். அவ பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு நல்லா கேள்வி கேட்பான், செலவழிக்கிறதுக்கும் கேள்வி கேட்பான். அப்ப இந்த மாதிரி பத்திரிகைக்கு இந்த மாதிரி செலவழிக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்க. பாட்டு கச்சேரிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? முஸ்லிம் கல்யாணத்துலதான் சினிமா காரணம் எல்லாம் கூட்டு கொண்டாந்துகிட்டு கச்சேரி நடத்துறது எங்க? நமக்கு தான். குறவங்குருத்தி ஆட்டம் போறான் கல்யாணத்துல. ஒரு பக்கம் குறவங்குருத்தி ஆட்டம், ஒரு பக்கம் டிவிஎஸ் கச்சேரி, ஒரு பக்கம் போலீஸ் கச்சேரின்னு சொல்லி ஒவ்வொரு பாய்ஸ் குழு எல்லா மாதிரியில தான் சப்ளை. நாட்டுக்கு சப்ளை எங்க? அம்பூட்டு கச்சேரி இங்க இருந்தா இறக்குமதி ஆகுது. இதை வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களே, இது முஸ்லீமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவங்களுக்கு கொடுக்கிற காசு ஒரு நல்ல காரியம் செலவழிக்க மாட்டீங்களா? அப்ப இந்த பொருளாதார எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காட்டிய தூய வழியில் நம்ம இருந்தால் ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ள வழியில் நீங்கள் செலவழிக்கணும். கஞ்சத்தனம் வேணாம், நல்லா சாப்பிடுங்க, அல்லாஹ் உங்களை அனுமதிக்கிறான். குழு சிறப்பு, நல்லா உண்ணுங்கள் பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுக்கு உடன் பிறந்தவர்கள். இந்த வீண் விரயம் பண்ணா உடனே டிக்ளேர் பண்ணிடலாம், இவன் சைத்தானுக்கு தம்பி இல்லாட்டி அண்ணன். உடன் பிறந்தவன் அதான் அர்த்தம். ஒன்னு சைத்தானுக்கு அண்ணனா இருப்பான், இல்லாட்டி தம்பியா இருப்பான். இது நமக்கு தேவையா? நீங்க என்ன பெருமைக்கா? இது எல்லாம் பெருமைக்கு. சோத்தாக்கி போடுறதுல கூட, கல்யாணத்துக்கு சோறாக்கி போடுறீங்களே, அதுல கூட ஏதாவது நன்மை இருக்கா? யாருக்கு சோறு போடணும்? யார் அந்த சோறை திருட்டு வாழ்த்துவான அவனுக்கு போட்ட அர்த்தம் இருக்குதுங்க. இவன் யாருக்கு சோறு போடுவான்? அந்த ஏழை பாளையெல்லாம் அலையும், வாசல்ல நிக்கி சோறு கொடுக்க மாட்டான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் சோறு, ஆளுக்கு சோறு கிடையாது. வரும்போது என்ன இருக்குன்னு ட்ரெஸ் பார்ப்பான், நீட்டா இவன் பெரிய ஆள் உள்ள விடு. இவன் என்ன செய்வான்? தின்னு விட்டு பாராட்டுவானா? நான் அவ்வளவு வகை வகையா தின்னு பழவன நாக்கு எடுக்காது. அங்க உட்காந்து என்ன சொல்லுவான்? உப்பு சரியில்லை, உப்பு போடலமா. அதே சோத்துல உப்பு ஜாஸ்திமா ஒருத்தன். ஒரே சோத்தைய பக்கத்து பக்கத்துல தின்னு என்ன செய்வான்? ஒருத்தன் உப்பு ஜாஸ்திங்கவா, உப்பே போடாம இருந்துட்டாங்க. ஒருத்தன் என்ன செய்வான்? இறைச்சியா போட்டுக்கிறாங்க அப்படிமா. இன்னொருத்தன் என்ன செய்வான்? நல்லா வெந்திருக்குமா, வேவலமா. ஒருத்தன் கஞ்ச பயில ஒன்னும் கொஞ்சம் போட்டா என்னம்மா, நெய்ய கம்மியா ஊத்திட்டாங்க, ரோஜாமா இருக்கு நெய் ஊத்தல, டாட்டா ஊத்திருப்பானுவ. இப்படியே போட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு திண்டு விட்டு அதுல ஒரு சகன்ல வச்சுக்கன்னு வைக்கல, காவாசி தான் திம்பானுவோம், முக்காவாசி அப்படி பிசைஞ்சு வச்சுட்டு வந்துருவான். இதுக்கு பேர் விருந்தா? இதுக்கு பேர் வருந்தான கேக்குறேன். மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள். சத்தியத்தை சொல்பவர்கள் யார்? புதிய கொள்கையை சொல்பவர்கள் யார்? இந்திய முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை புகை மது போதை ஒழிப்போம் வாருங்கள். மார்க்கத்தின் எச்சரிக்கை. சிந்திக்க தூண்டும் இஸ்லாம். நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினை. மூட நம்பிக்கை ஃபிர்தௌசி, ஆணவம் ஃபிர்தௌசி, ஏற்றத்தாழ்வுகள் அல்தாஃபி, தீர விசாரித்தல் ரஹமத்துல்லா, இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் எம்.எஸ். சுலைமான், சதாம் தூக்கும் சியாக்களின் மகிழ்ச்சியும் சம்சுலுகா ரஹ்மானி, இப்ராஹிம் நபி வாழ்க்கை தரும் படிப்பினை எம்.ஐ. சுலைமான், சர்ச்சார் கமிஷனும் இடஒதுக்கீடும் எஸ்.எம். பாக்கர். எல்லா புகழும் இறைவனுக்கே. எஸ்.எம். பாக்கர். நம்ம ஊரு கல்யாணம் நபி வழியில் எஸ்.எஸ்.சி. சைபுல்லா ஹாஜா. இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள் அப்துல் நாசிர். நன்மையின் பக்கம் வாருங்கள். எம்.ஐ. சுலைமான். தீண்டாமை சம்சுலுகா ரஹ்மானி. ஒரே சொத்தைய பக்கத்து பக்கத்துல தின்னு என்ன செய்வான்? ஒருத்தன் உப்பு ஜாஸ்திங்கவா, உப்பே போடாம இருந்துட்டாங்க. ஒருத்தன் என்ன செய்வான்? இறைச்சியா போட்டுக்கிறாங்க அப்படிமா. இன்னொருத்தன் என்ன செய்வான்? நல்லா வெந்திருக்குமா, வேவலமா. ஒருத்தன் கஞ்ச பயில ஒன்னும் கொஞ்சம் போட்டா என்னம்மா, நெய்ய கம்மியா ஊத்திட்டாங்க, ரோஜாமா இருக்கு நெய் ஊத்தல, டாட்டா ஊத்திருப்பானுவ. இப்படியே போட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு திண்டு விட்டு அதுல ஒரு சகன்ல வச்சுக்கன்னு வைக்கல, காவாசி தான் திம்பானுவோம், முக்காவாசி அப்படி பிசைஞ்சு வச்சுட்டு வந்துருவான். இதுக்கு பேர் விருந்தா? இதுக்கு பேர் வருந்தான கேக்குறேன். இந்த மாதிரி விருந்துக்கு போகவே கூடாது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ரு தாமி தாமுன் யுதுஆலஹல் அக்னியாவு வ யுத்ரகல் ஃபுகரா. ஏழைகள் அழைக்கப்படாமல் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுற விருந்து இருக்குதே, அதுதான் விருந்திலேயே மகா மகா கெட்டது. கெட்டதுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம், தவிர்க்கணும்னு அர்த்தம். உன்னை விருந்து கூப்பிடுறானா அந்த தெருவுல உள்ள எல்லா ஏழை பாலைக்கும் கூப்பிட்டானான்னு பாரு. கூப்பிட்டா போ. பணக்காரனா பார்த்து இந்த வீட்டு கூப்பிடுவான், 7 வீட்டு தள்ளி அந்த வீட்டை கூப்பிடுவான். ஏன்? ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருப்பாங்க அந்த 5 வீட்டுக்காரங்க. இந்த வீட்டுல கூப்பிட்டு அடுத்த வீட கூப்பிடு.
அதுக்கு அடுத்த வீட்டை கூப்பிடுவோம். தெருவுல கல்யாணம் நடத்துற அது சோத்து கூப்பிடுறீங்களப்பா, எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா அது ஒரு கணக்கு. பணக்காரன் வந்துட்டு போறான், பணக்காரனை மட்டுமே தான் நீ கூப்பிடுவேன்னு சொன்ன, நம்ம பணக்காரனா இருந்தால் அது போகக்கூடாது. நம்மளுக்கு எல்லா வசதி தந்திருந்தாலும் என்னை மட்டும் கூப்பிட்டு இருக்கான், என் பக்கத்து வீட்டு ஏழை அவன் கூப்பிடல, புறக்கணிக்கணும். உணவுலே கெட்ட உணவுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதிரியான உணவு என்ற பெயர்ல பொருளாதாரத்தை விரயம் என்ற காட்சியை பார்க்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களையும் காசை எப்படி செலவு செய்வது என்பதில் நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை விரயம் செய்யாமல் இருப்பதற்கு இது கற்றுக்கொள்வது நபிகள் நாயகம் காட்டிய தூய வழி. இது ரொம்ப கவனமாக பொருளாதாரத்தை செலவு செய்வதில் இது ஒரு வழிங்க. அடுத்து என்ன, நபிகள் நாயகத்தினுடைய தூய்மையான வழி என்னன்னு கேட்டா பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கிறதுலயும் ஒரு நெறி இருக்கணும். நாங்க 5 வேளை தொழுதுறோம், தொழுதா நபிகள் நாயகம் வழியில் இருக்குன்னு அர்த்தமா? நோன்பு வச்சுதான் நபிகள் நாயகம் வழியில் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிறீங்களே அதுக்கு இஸ்லாத்துல ஒரு நெறி இருக்கிறது. காசு பணத்தை எப்படி திரட்டுவது என்பதுல இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அதை கவனிக்காம நீ வியாபாரம் பண்ணன்னு சொன்னா, பொருள் திரட்டினு சொன்னா, நீ தூதர் காட்டின வழியில இல்ல, உனக்கும் தூதருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஆயிரும். அது என்ன வழி? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் யாரையும் ஏமாற்றவே கூடாது. பணம் சம்பாதிப்பதற்காக ஒருவனை கூட ஏமாற்றி சம்பாதித்தீர்கள் அது ஹராம். நீங்க விற்கிற பொருள் ஹலாலா இருந்தாலும், நீங்கள் முறையான முதலீடு போட்டு செஞ்சாலும், ஒருவனை ஏமாற்றி இருந்தீர்களே ஆனால் அது ஹராம் ஆகிவிடும். ஒரு மனிதன் அவனாக எதை விரும்பி தருகிறானோ அதை தவிர வேறு எதுவும் ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை. அவன் நொந்து போய் மனம் வெறுத்து தர்றான அது எதுவுமே ஹலால் இல்லையா. ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த 2 அளவுகோல்ல, அதாவது மனம் விரும்பி ஒருத்தன் உங்களுக்கு தர்ற அன்பளிப்பு இருக்குதே அது உங்களுக்கு ஹலால் ஆகும். யாரையும் ஏமாத்தாமல் சம்பாதிக்கிறீங்களே அது உங்களுக்கு ஹலால் ஆகும். இதை தவிர எந்த வழியில் வருகிற பைசாவும் உங்களுக்கு ஹலால் இல்லை. ஹலால் இல்லைன்னு அர்த்தம், அதனுடைய விளைவை நீங்க ஃபர்ஸ்ட் விளைவிக்கணும். இப்ப மனிதனுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது, நெருக்கடிகள் வருது, நோய் இருக்கும், முதுமை இருக்கும், புள்ளை சரி இருக்காது, அல்ல புள்ளையே இல்லாம இருக்கும், கொண்டாடி சரியா இருக்க மாட்டா, புருஷன் சரியா இருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்ட்ட முறையிடணும், யா அல்லாஹ் என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு நிம்மதியை கொடு, கேட்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கும் இறைவனுக்கும் எவ்வளவோ தொடர்புகள், கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த கோரிக்கையெல்லாம் அல்லாஹ் ரெடியா இருக்கிறான், நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கிறான். கேட்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஒரு இறைவனை நம்ம நம்புகிறோம். ஆனால் இறைவன் சிலருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவர் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, வேற எல்லா விதமான இஸ்லாமிய அறங்களை கடைபிடித்திருந்தாலும் சரி, அவருடைய வருமானம் ஹராமாக இருந்தால், மார்க்கம் தடுத்திருக்கிற வழியில் அவரிடத்தில் வருமானம் சேர்ந்திருந்தால், அவர் கையேந்தினால் அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். அதனாலதான் நிறைய பேர் துஆ ஏத்துக்கிறது இல்லை. அப்போ துஆ ஏற்றுக்கொள்றதுங்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ செய்யறதுலாம் ஹராமும் பரக்கத்தின் எப்படி செய்யுமா அல்லாஹ்? நீ செய்யறதுலாம் ஹராமு, அல்லாஹ் என்ன இந்த கடன்ல இருந்து மீட்டி விடுதா எப்படி மீட்டு வாங்குறேன், அது ஏத்துக்கிற மாட்டானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் துஆ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு என்று சில சந்தர்ப்பங்களை நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. துஆ ஏத்துக்கிற எல்லா நேரத்திலும் ஏத்துக்குவான். சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல ஒரு நேரம் என்னன்னு கேட்டா, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, உள்ளூர்ல இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதை விட நம்ம வெளியூருக்கு போறோம்ல, அப்ப போய் அல்லாஹ்ட்ட கேட்டோம்னு சொன்னா அந்த துஆவுக்கு பவர் கூட. ஏன் கூட? ஒரு மனுஷன் உள்ளூர்ல நல்லவனா இருக்கிறதுக்கு வெளியூர்ல போய் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு நல்லவனா இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்குங்க. நான் உள்ளூர்ல நல்லவனா இருப்பேன், எதுக்காக வேண்டி இருப்பேன்? 4 பேர் பாத்துருவாங்கல்ல. உள்ளூர்ல நான் போய் தண்ணி அடிச்சா உள்ளூர்ல உள்ள எனக்கு தெரிஞ்சு போயிடும், அதுக்காக தண்ணி அடிக்க மாட்டேன்.
உள்ளூர்ல போய்கிட்டு வேற ஏதாவது கசமுசா பண்ணேன்னு வைங்க, 4 பேர் பாத்துருவேன் என்னது அப்படின்றான். வெளியூர்ல என்ன யாருக்கும் தெரியாது. வெளியூருக்கு போயிட்டோம்னா நம்மளை யார் பாப்பான்னு நிறைய பேரு, அவனுக்கு நம்மள தெரியாது. ஆக வெளியூருக்கு போன பிறகு கூட ஒருத்தன் கண்ட்ரோலாக இறைவா நான் உன்னை மறக்க மாட்டேன்னு இருந்தா அது ஒரு கூடுதலான ஒரு நிலைமை தான். அதுக்காக அவன் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிறானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவன் பிரயாணத்திலே செல்கிறான், சென்று தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது, தூசி படிந்து. அந்த காலத்து பிரயாணத்தில் அப்படித்தானே ஆகும். இப்ப பிரயாணம் ஏசியில வந்துடும் தூசி இல்லாம. அந்த காலத்து பிரயாணம்னா ஒட்டகத்திலே குதிரையிலே போனோம்னு சொன்னா தூசி படிஞ்சு வேட்டி சட்டைகள் அழுக்கா போய் மூஞ்சிலாம் புழுதி படிஞ்சு கண்ணங்கரே அதுதானே செய்வான், கருத்து தான் வருவான். அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கேட்கிறான், யா ரப்பி என்று கேட்கிறான்.